ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு தூதுவளை குழம்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள். இன்னும் கரைக்கல. மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்தது இது பாருங்கள், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுக்கலாம். இது ஒரு தக்காளி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தாளிக்கும்போது தூதுவளை பாருங்க, இது சளிக்கு ரொம்ப நல்லது. இன்னும் இதை நான் பறித்து அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் க்ளீன் பண்ணல. இதை பாருங்கள், இதோட ஒரு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிக்கோங்க. நான் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பூச்சி கீச்சி இருந்தால் கூட இறந்துடும். புளியை கரைச்சாச்சு. இப்போ இதில் இது தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் கரைச்சி வச்சாச்சு பாருங்கள். இது மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கரைச்சிட்டு தாளிக்கணுங்க. இதில் வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது தூதுவளையெல்லாம் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. கட் பண்ணி மாட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து சளிக்கு அவ்வளோ நல்லதுங்க. நெஞ்சு சளி, கப சளி, இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது ஒரு கொதி வந்துன்னு இறக்கி வச்சு நம்ம சாப்பாடு போட்டு பேசணும், சாப்பிட்லாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்குது, எல்லாருமே சாப்பிட்லாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கணேஷ் ஃபுட் ப்ராடக்ட். வணக்கம்.